கரெக்டான டெம்பரேச்சரில் ஏசி எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 24லேருந்து 26 டிகிரி செல்சியஸ் இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி வந்து இயக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு 18 டிகிரி அந்த மாதிரி வச்சுருவாங்க. அது வந்து தப்பு. ரொம்ப கம்மியாக வச்சோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம உடம்பை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கலோரியை நம்ம உடம்பு வந்து எரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 24லேருந்து 26 டிகிரி செல்சியஸ் தான் தெர்மோ நியூட்ரல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இப்போ ரூமில் டெம்பரேச்சர் 30-32 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு நம்ம உடம்பு எல்லாம் வேர்த்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ரொம்ப நீங்கள் 18-20 டிகிரின்னு வச்சிங்கன்னா நம்ம உடம்பு நார்மல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு 37 டிகிரி செல்சியஸ் தானே உடம்புக்குள்ள. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மறுபடியும் உஷ்ணத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கும். அது உடம்பு கஷ்டப்பட்டு. ஸோ 24 டிகிரிக்கு கீழே ஏசியை பயன்படுத்துறது உடம்புக்கும் நல்லதில்லை, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் நல்லதில்லை, உங்கள் பர்ஸுக்கும் நல்லதில்லை. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ். 15 நாளைக்கு ஒருக்கவோ அல்லது மாதம் ஒருக்கவோ கட்டாயம் அது ஃபில்டர் க்ளீன் பண்ணும். வருடம் ஒருக்கவோ இல்லை 2 வாட்டியோ அந்த ஏசி டெக்னீஷியன் கூப்பிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் அடிச்சு. ஏன்னா அது கரெக்டான டைமில் க்ளீன் பண்ணால் தான் அந்த டஸ்ட் வந்து அதில் படியாமல் இருந்து உங்களுக்கு அலர்ஜி அதிகம் ஆகாமல் இருக்கும்.